ஏன்னா விஜய்ங்கிறவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் பக்கம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும்போது அதை வந்து சமாளிப்பதற்காக தான் இவங்க இளைஞர் அணி கூட்டம். பட் அதில் அங்கே என்ன பேசணும்? ஆக்சுவலாக விஜய் கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஏதாவது வெளிப்படையாக பேசணும். இதை கொடுத்ததுனால வந்து திமுக ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்களாம் சொல்ல முடியாது. அவங்களும் வந்து அந்த மெச்சூர்ட் ஸ்டேஜில் இருக்கவங்க. ஜெயலலிதா பற்றி என்ன பேசுவார் விஜய் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா பற்றி பேசாமல் செங்கோட்டையன் இருக்கிற ஊரில் நம்ம வர முடியாதுன்னா அவர் வந்து அவருடைய ரசிகர்கள் இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் அவர் ஒன்றும் ஆக்டிவால எதுவும் பேச போல. கட்சி தலைவர்களா இருக்கக்கூடியவர்களை பொது தலைவரா மாத்தி தாவேக்காக்கு ஒழு சேர்க்கறதுக்காக இல்ல அவங்களுடைய அபிமானிகளுடைய ஓட்டுகளை பெறறதுக்காக இப்படி ஒரு விஷயங்கள் செய்யறது வந்து நடைமுறையில சாத்தியமாகுமா? இது ஓட்டா மாற வாய்ப்பு இருக்குமா? இதுதான் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சா இது பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவர் வந்து பாய் த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராம்கி சார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பரபரப்பான பல தகவல்கள் போயிட்டு இருக்கு. இன்றைக்கு வெளியான ஒரு செய்தியிலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லேப்டாப் திட்டம் அப்படிங்கிறது 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அதை பத்தின அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது இந்த நேரத்துல வருது. அரசியல்ல தேர்தல் நோக்கியும் இந்த திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. மாணவர்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் இல்ல மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெறும். இது தேர்தலில் வந்து எதிரொலிக்குங்கிற காரணத்தினால இப்ப பண்றாங்கன்ற ஒரு விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இது வந்து தேர்தல் காலம். இது மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்றைக்கி வந்து திமுக மட்டும் இல்லை, பாஜகவும் அப்படி தான், பல மாநிலங்களில் அப்படி கிட்டத்தட்ட இதெல்லாம் செய்கிறதுக்காகவே மகாராஷ்டிரா தேர்தலெலாம் ஒத்தி போட்ட காலம்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதை செய்வார்கள், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. பட்டு தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் காலத்தில் கலர் டிவிலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து முதலாண்டு மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னு. இந்த அரசு பொறுப்பேற்கும்போது முதல் நாளே நான் சொன்னேன், மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் மகளிர் உரிமை கொடுக்க முடியுமா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபில்டர் க்ரைட்டீரியா இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். நாங்கள் வந்து அவங்க குடும்பத்தின் வருமானத்தின் அடிப்படையில் இருக்கோம், இல்லை இந்த பகுதியாக செய்ய போகிறோம், ஏதாவது ஒன்று சொல்லணும். எடுத்த இடத்துல எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வரும்போது அதை செய்ய முடியலன்னா அதோடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்தவங்க வந்து எப்போதுமே நம்ம ஊரில் ஒரு பழக்கம் என்னென்னா, கொடுத்தவங்க வந்து நன்றி சொல்லுவாங்க, அதோ நிறுத்திப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி உணர்ச்சியோடு ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் கொடுக்காதவங்களோட கோபம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு கொடுக்கலையே அப்படிங்கலாம் நிறையா இருக்குது. நீங்கள் கலைஞர் டிவி கொடுத்த காலத்திலே கலைஞர் எப்படி அப்ரோச் பண்ணார்னா, முதல்ல வந்து கிராமங்கள் அந்த டவுனுக்கெல்லாம் முன்னாடி கொடுத்துட்டாரு, சிட்டிக்கெலாம் கடைசி வரைக்கும் கொடுக்கல, கடைசி நேரத்தில் தான் வச்சுருந்தார். ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் சிட்டியில் கொடுத்தீங்கன்னா சிட்டியில் இருக்கிற நகர வாக்காளருங்கிறது அவங்க வந்து ஒரு அலைபாயும் மனது கொண்டவங்க. நீங்கள் எடுத்துருப்பிலே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. கடைசி காலகட்டத்தில் தான் சென்னை போன்ற இடத்துல வந்து கலைஞர் டிவி வந்து கடைசி நேரத்தில் கொடுத்துவிட்டது. ஸோ அதுபோல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கணும். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் எடுத்த வந்து உடனே எல்லாருக்கும் உரிமை தொகை அப்படின்னு சொல்கிறதாகட்டும். இப்போ முதலாண்டு மாணவர்கள் அப்படின்னா அப்போ 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அப்படின்னா 3ஆம் ஆண்டு இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ அதனால் இது வந்து ஒரு அறிவிப்பு. இதை நான் ஒரு நாளாக பெண்டிங்கில் இருந்தது தான். இது வந்து இப்போ 2006 வந்து ஜெயலலிதா அவர்களே சொன்னது, நாங்கள் வந்து அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் தருவோம்லாம் சொல்லி அவங்க வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி சொல்லி கொடுத்தவங்க அவங்க காலத்தில் சில இதெல்லாம் கொடுத்து தான் இருக்காங்க. பட் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா இருக்கணும். ஏழை மாணவர்களுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு கிட்ட ஒன்றுமே இல்லாமல் முதலாண்டு மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு செய்ய முடியுங்கிறது கேள்விக்குறி. இன்றைக்கி வந்து லேப்டாப்புங்க சகஜமாக ஆயிடுச்சு, செய்யலாம். நம்ம எப்படி வேணாலும் அவங்க செஞ்சு நிதி சிக்கல் இருந்தாலும் எப்படி சரி பண்ணி பண்ணலாம். பட் அதனால் என்ன பலன், இவங்க நினைக்கிற ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, மாணவர்கள் மத்தியில் வந்து எந்த அளவுக்கு எடுப்படும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க வந்து இதை கொடுத்ததுனால வந்து திமுக ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்களாம் சொல்ல முடியாது. அவங்களும் வந்து அந்த மெச்சூர்ட் ஸ்டேஜில் இருக்கவங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க வந்து இயல்பாக அதிகமான மாணவர்கள் கூட்டணிக்கு தாவேக்கா பின்னாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதா செய்கிறாங்களா அப்படின்னா இது ஒரு பெரிய அளவு பலன் கொடுக்காது. நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு 100% ஒரு 100% 80% உங்களுக்கு உங்களை தேடி அந்த லாபம் வரும்னா செய்யலாம். அது முடியாது. இது வந்து ஒரு 50-50, நம்ம இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு இவ்வளோ செலவு பண்ணாலும் நமக்கு இந்த வாக்கள் கிடைக்காதுங்கும்போது இது செய்கிறதே வேஸ்ட்டு தான். ஆக்சுவலாக நான் வந்து லேப்டாப் மாணவர்கள் கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லலை. ஆனால் வந்து இதை எந்த க்ரைட்டீரியா சொல்கிறாங்க, முதலாண்டு மாணவர்கள்லாம் மற்ற மாணவர்கள் நிச்சயமாக வந்து அவங்க ஒரு கோபத்தில் ஒரு அதிருப்தியில் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்க் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன்.
எப்படி செயல்படுத்த போகிறாங்கிறத பார்த்தா நம்ம முடிவு பண்ணோம். இந்த மாதிரியான அறிவிப்புகள் வர்றது மாணவர்களுக்காகட்டும், இல்ல மகளிர் உரிமை தொகையாகட்டும், இது எல்லாமே அவங்க மேபி ஒரு ஸ்ட்ராட்டஜிட்டிக்கலா இந்த மாதிரி டைம்ல சொல்றாங்க அப்படின்னாலும், அது மக்களுக்கு நலன் தரக்கூடிய ஒரு திட்டமா பார்க்கப்படுதுல்ல. அப்ப அத விமர்சிக்கிறதுனால அது நியாயமாயிடாது. எப்படினாலும் மக்கள் நலன் பெற போறாங்க. அது எப்ப ஆனா என்ன அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நலன் தரும் திட்டம் தான். ஆனால் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நலன் தரும் திட்டம்னா மக்கள் எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி போய் போனீங்கன்னா அவங்க வந்து ஓரளவு அக்செப்ட் பண்ணிப்பாங்க, வரவேற்பாங்க. ஆனால் அதை தாண்டி இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ நீங்கள் வந்து லேப்டாப்னா சரி எல்லா மாணவர்களுக்கு என்னன்னு ஒரு கேள்வி வருது. அது மாதிரி மகளிர் உரிமை 1000 ரூபான்னா வேறு ஏதாவது கட்சி அதிமுகவே நாளைக்கு 1000க்கு பதில் 2000 நாங்கள் தரேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் அங்கே தான் போவாங்க. இது இயல்பு, எல்லாருடைய தனி மனிதனுடைய இயல்பு அப்படி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு கைகூடாது. எதிர்த்தரப்பில் நாங்கள் வந்து எந்த விதமான உரிமையத்தையும் தரப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து இதில் நல்லா ப்ளே பண்ணலாம். பட் அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பாஜக பல மாநிலங்களில் இன்றைக்கி வந்து கட்சி சார்பு இல்லாமல் எல்லா கட்சிகளுமே எல்லா மாநிலங்களையும் இதை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதிகமான வாய்ப்பு எதுக்கு இருக்குன்னா, நீங்கள் இன்னைக்கு கொடுக்குற மகளிர் உரிமையத்தை கூட அதிகமான அளவில் கொடுக்குறோன்னு சொல்லி கமிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை முன்வைத்து நீங்கள் வந்து இந்த தேர்தலை அணுகுவது சரியாக இருக்காது. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கே எதிராக போகும். ஸோ அதனால் இந்த நலன் தரும் திட்டங்கள் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் கை கொடுக்காது. நீங்கள் ஆக்சுவலாக வந்து கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வரணும். யதார்த்தம் இங்கே வேறு மாதிரி இருக்குது. மக்கள் மத்தியில் கோபம் இருக்குது. அந்த கோவம் வந்து ஏதோ ஒரு காலத்தில் அது என்ன கோவம்னே இவங்க புரிஞ்சுக்கணும் போல. இவ்வளோ கொடுக்குறாங்க, இவ்வளோ மக்கள்கிட்ட போய் இறங்கி பணியாற்றுறாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்கிறாங்க. அவங்க கட்சிக்காரன்ட்ட போய் உடன்பிறப்பை வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி மக்கள் ஏன் கோவத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நிஜமாவே என்ன வேணும் அப்படிங்கிறத அதை கேட்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி இல்லை. நீங்கள் இணையத்தில் நிறையா பார்க்கலாம். பெரிய அளவில் திமுக உடன்பிறப்புகளே வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு 4 ஆண்டுகள் இருந்த ஒரு ஒரு கொந்தளிப்பான ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே மிஸ் ஆகுது. அது ஏன்னு இவங்க பார்க்கணும். அதை பார்க்காம நீங்கள் வந்து நாங்கள் முழுக்க நாங்கள் வந்து நிலத்திட்டங்களே கொடுத்தா அது வந்து மக்களை வந்து ஓரளவு வந்து அவங்களுடைய கோபத்தை குறைக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பட் அது வந்து இவங்க எதிர்பார்க்குற ஒரு தேர்தல் வெற்றியை தராதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அறிவு திருவிழா நடத்துறாங்க, கல்வி விழா நடத்துறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு செய்தி நேற்று நம்ம பார்த்திருந்தோம். 7ஆம் வகுப்பு மாணவன், பள்ளி மாணவன் சுவர் இடிந்து இறந்துட்டாரு அப்படிங்கும்போது, அதுக்கு வந்து இவங்க நிவாரணமா 3 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு முதலமைச்சரும் அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது கல்வி தரம் எவ்வளவு இருக்கு, பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எப்படி இருக்கு, ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கும்போது இது எவ்வளவு பெரிய முக்கியமா கவனிக்கப்பட விஷயமா பாக்குறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமாக நிதி உதவிகள் தராங்க. 4000 கோடி நினைக்கிறேன். ஸோ வருஷம் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதற்காக வந்து நம்மளுடைய மாநில அரசு பாராட்டப்படுகிறது. எல்லா மாநிலங்களும் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இது இந்த கல்வியோட நிதி எது எல்லாத்துக்குமே எங்கே போகுதுன்னா, கல்வித்திறனை மேம்படுத்து அதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆல் ஆஃப் சடன் 1 இயரில் வந்து மாணவருடைய கல்வித்திறனை நீங்கள் வந்து மேம்படுத்திட முடியாது. சிலபஸை வந்து ரீஃப்ரேம் பண்ணால் கூட அதுக்கு ஒரு காலகட்டம் தேவைப்படுது. பட் பள்ளியோட கட்டமைப்பு இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அது வந்து அதில் நிறைய ஏரியா இருக்குது. அதில் நிறையா பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. நீங்கள் அரசு பள்ளியில் போய் பாருங்கள், இன்றைக்கி நிறைய நல்ல பள்ளிகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலான பள்ளிகளில் கழிவறை வசதி கிடையாது, டிராயிங் கிடையாது, லைப்ரரி கிடையாது, ஒரு ஹால் ப்ரேயர் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. அப்படி ரொம்ப அந்த கட்டமைப்பே மோசமாக இருக்குது. இதில் நீங்கள் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து வீணாக போகும். இது லாங் டேர்ம். நீங்கள் ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு 1000 பேர் வெளில ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நீங்கள் இந்த இடத்துல பள்ளியோட கட்டமைப்பை சரிப்படுத்தி வச்சிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகளும் 1000 பேர் எவ்வளோ மாணவர்கள் பெனிஃபிட் ஆகுங்க. ஸோ நிறைய விஷயம் அதில் பண்ண வேண்டியிருக்கு. அடிப்படையில் அதுதான் பள்ளியோட கட்டுமானத்தை அதுக்கான பெரிய பணிகள் எதுவுமே பண்ணல. நீங்கள் நான் எடுத்து பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு பள்ளிகளில் எத்தனை பள்ளிகள் திரும்பவும் வந்து சீரமைக்கப்பட்டு புதிதாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் இந்த துறைக்கு தான் நம்ம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். கேட்டால் ஒரு பக்கம் வந்து ஆசிரியர் ஸ்ட்ரைக் நடக்குது, அவங்களுக்கு சம்பளம் போதலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, எங்களுக்கு நிதி நெருக்கடி, நிதி வரல, இது வந்து எங்களுக்கு தேசிய கல்வி கூட எங்களை வந்து சைன் போட சொல்கிறாங்க, இப்படிலாம் ஒரு பெரிய ட்ராமாலாம் நடந்தது. ஸோ அது அவங்க பாலிசி தெளிவாக இருக்காங்க. நீங்கள் NEPல சைன் பண்ணாதான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதனால வந்து ஒருவேளை மத்திய அரசே நிதி ஒதுக்கீடு தரலைனாலும் நீங்கள் தான் அவங்க மேனேஜ் பண்ணி அவங்க இருக்கிற ரிசோர்ஸை வச்சு இங்கே அது தரலைங்கிறதாக ஆசிரியர்களோட சம்பளத்தை வந்து நிறுத்தி வைக்கிறதோ, இல்லை பள்ளியோட கட்டுமானம் சரியில்லாமல் அதுக்கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே சரிப்படுத்தாமல் இருக்கிறதோ எந்த விதத்துலையும் நியாயமாக இருக்காது. நீங்கள் வேறு விதமான இம்பாக்ட் ஏதாவது செலவு குறைக்கிறது ஏதாவது பண்ணலாம்.
இல்லை நாங்கள் இந்த விஷயம் இப்போ மாணவர்களுக்கான டிஏ அதெல்லாம் குறைக்கிறோம் ஆசை அப்படி சொன்னால் பரவாயில்ல. அடிப்படையில் சம்பளத்தையே நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு ஆசிரியர் போராட்டம் நடத்தும் போது ஸோ டோட்டலாக அடிப்படை கட்டுமானத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் அறிவு திருவிழா நடத்தி என்ன இதனால என்ன பெனிஃபிட் ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது சரி அறிவு திருவிழா நடத்தினால வந்து ஒரு ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது விவாதங்கள். நான் பாருங்கள் எங்கள் திராவிட மாடல் அரசு நாங்கள் வந்து ஒரு பெரிய அறிவுத்தூணாக இருக்கோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறதுக்கு அதெல்லாம் பேசு பொருளாக தான் இருக்குது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்று இந்த நிலமையில் இருக்குது. ஏன்னா அந்த ரோட்டில் அவங்க ஸ்கூலில் படிக்கலனால அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறவங்க கூட என்ன இப்படி இருக்குது ஸ்கூல் அப்படின்னு பார்க்குற நிலமை தான் எனக்கு தமிழ்நாட்டு இருக்குது. ஸோ இதை வந்து இவங்க ஏதோ அதில் தவறுறாங்க தான் நான் பார்க்க முடியுது. இதை பார்க்கலாம், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கம், தேர்தலில் எப்படி தாக்கம்னு நம்ம பார்த்தா ஆகணும். பட் அடிப்படையில் வந்து பள்ளி கட்டுமானம் அந்த சமயத்தில் நிறைய பண்ண வேண்டிய ஸ்கோப் நிறையவே இருக்குது. ஸோ இது அடுத்தடுத்து வர்ற கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டே இருந்தாலும் அடுத்த கவர்மெண்ட் திரும்பி அதை சரி பண்ணணும். ஆக்சுவலாக ரூட் இஷ்யூங்கிறது அங்கே தான் இருக்குது. மற்ற வெறுமனே அறிவு திருவிழா நடத்துகிறோம், மாணவர்களை மேடையில் ஏற்றி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை கேட்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ரெண்டாவது போச்சு. அது நடந்துட்டு தான் இருக்குது. அதில் ஷாப்பே நிறைய பேர் உருக்கமாக பேசுகிறாங்க. பல கஷ்டப்பட்டு பிள்ளைகள் வந்து எவ்வளவோ பெனிஃபிட் ஆகியிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டில், அதெல்லாம் மறுக்கல. ஆனால் அந்த பள்ளி எப்படி இருக்குது, அந்த அரசு பள்ளி எப்படி இருக்குது, நீங்கள் எல்லாம் மாணவர்களை கூப்பிட்டு மேடை ஏற்றி பேச வைக்கிறீங்க, அந்த பள்ளி எப்படி இருக்குன்னு யாராவது வீடியோ டாக்குமெண்டேஷன் போடுறாங்களா? அது ஏன் நடக்க மாட்டேங்குது? ஸோ அதுதான் இப்போ என்றைக்கு நீங்கள் அரசு பள்ளி மேலே இன்வெஸ்ட் பண்ணி அதை கட்டுமானம் சரி பண்ணுறீங்களோ அதுதான் ஒரு லாங் டேர்முக்கு நிற்கும். அதுதான் பேர் சொல்லும். இப்ப திமுகவோட இளைஞரணி கூட்டம் வந்து நடைபெற்றிருந்துச்சு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி. இப்ப அந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுச்சு. பெரிய கூட்டம் கூடினாங்கன்னு ஒரு பக்கம், காலி சேர்கள் இருந்தது இன்னொரு பக்கம், பல ஊடகங்கள் பல்வேறு விமர்சனங்களை வச்சிருந்தாங்க. ஆனா இந்த நிலையில இந்த மாதிரி கூட்டங்கள் மூலியமா அவங்களோட கட்சிக்காரர்களை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய பேச்சு. ஆனா மக்கள் கிட்ட இன்னும் இறங்கி பணி செய்யல, மக்களை போய் திமுக இன்னும் சந்திக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அவங்க திரும்ப வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த இளைஞர் அணி பற்றின ஒரு பேச்சு வந்து கடந்த சமீப காலங்களில் சுத்தமாக இருந்ததே கிடையாது. ஆக்சுவலாக உதயநிதி வந்து பெரிய அளவில் பேசினதே கிடையாது. அவர் பேசினது பெரிய அளவு ஃப்ளாஷ் ஆனாது. ஆனால் இந்த இளைஞர் அணி மாநாடு நடத்துகிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், திடீர்னு திமுக இளைஞர் அணி மாநாடு நடத்துது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்னிங் ஃபேக்டராக தாவேகா விஜய் தரப்பு வருது. ஸோ அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்ததுன்னா நம்ம எங்ககிட்டையும் கூட்டம் இருக்குது, நாங்கள் எங்ககிட்ட இளைஞர் அணி ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு காமிச்சிக்கிறது ஆகாது. ஸோ ரெண்டாவது, திமுக இளைஞர் அடிப்படை அந்த அமைப்பு என்ன அப்ஜெக்டிவ் என்னென்னா, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க வந்து அது வரைக்கும் பேசினாங்களே கொள்கை போராட்டம், இந்திய எதிர்ப்பு, இதே மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களால செய்ய முடியாது. அதையெல்லாம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதா இளைஞர் அணி. நீங்கள் ஒரு காலகட்டத்தில் 50, 60கள் நிறைய போராட்டம் வந்து கள்ளக்குடி போராட்டம், இந்திய போராட்டம், அதெல்லாம் வந்து அப்போ வந்து திமுக ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சி தரப்பு இருக்குது. அப்போ அதனால் அவங்க எந்த போராட்டத்தையும் எப்போ வேணாலும் கையெடுக்க முடியும். ஆனால் ஆட்சிக்கு பொறுப்பு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்குது, மத்திய அரசில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் பார்ட் ஆஃப் த இதாக இருக்கும்போது அப்போ அவங்களால வந்து பெரிய தெருவில் இறங்கி பெரிய போராட்டம் நடத்த முடியாது. அப்போ தான் இளைஞர் அணிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று கை கொடுத்தது. இளைஞர் அணி முன்னிறுத்தி அவங்க உணர்ச்சிகரமாக நாங்கள் இந்திய எதிர்ப்பு முன்வைக்கிறதாகட்டும், தமிழ் மொழி இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அது இந்த 2006 தான் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல இளைஞர் அணி மாநாடு திருநெல்வேலி நடந்தது. ஸோ இந்த 20 ஆண்டுகளில் இளைஞரனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த கொள்கை சார்ந்த போராட்டம் நடத்துறது அப்படின்ட்டு. அது எப்போல்லாம் வந்து நெருக்கடி வரும்போதோ, எப்போல்லாம் திமுகவுக்கு நெருக்கடி வரும்போதோ அப்போல்லாம் இளைஞர் அணி கொஞ்சம் ஓவர் ஆக்டிவாக பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நெருக்கடி வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா விஜய்ங்கிறவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் பக்கம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும்போது அதை வந்து சமாளிப்பதற்காக தான் இவங்க இளைஞர் அணி கூட்டம் கூட்டுறாங்க. பட் அதில் அங்கே என்ன பேசணும்? ஆக்சுவலாக விஜய் கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஏதாவது வெளிப்படையாக பேசணும். இல்லை நீங்கள் பூடகமாக இன்டைரக்டாவது அட்டாக் பண்ணணும். எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து வந்துட்டாங்க, எவ்வளோ பேர் காலத்தை அப்படிலாம் எதுவுமே பேசாமல் கடந்து போகிறாங்க. அதெல்லாம் கடந்து போயிட்டு இவங்க வந்து திமுக பேசுகிறதுக்குல, திமுகவில் பெரியவர்கள் பேசுகிறதுக்குல, நாங்கள் வந்து ஆரிய கூட்டத்தை நாங்கள் வந்து தடுப்போம், திராவிட பெருஞ்சுவரை யாரும் உடைக்காமல் பார்த்து கொள்வோம், ஒரு செங்கலை கூட உருவ முடியாது. இதை வந்து இளைஞர் அணி பேசுறது தேவையில்லை. நீங்கள் மற்றவங்க பேசலாம், மற்றவங்க பெரியவங்க பேசலாம், அதை எழுதிட்டு உணர்ச்சிகரமாக எழுதி எவ்வளோ வேணா விட்டு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பட் இளைஞர் அணி என்ன பண்ணால் இந்த கான்செப்டை அதை வந்து எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு என்ன தேவைன்னு, அதாவது மக்களோட கனெக்ட் ஆகிற இடத்துல இளைஞர் அணி இருக்கணும். நீங்கள் விஜய் செய்ய முடியாத நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிற சொல்லணும். சிம்பிளாக சொன்னாங்க, உதயநிதி பேச ஆரம்பிச்சிடும். உதயநிதி களத்தில் போய் மக்களோட பேசணும். அவர் விஜயை எதிர்த்து பேசணும். அப்போ தான் மக்கள் வந்து ஓகே, விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காருப்பா, விஜயை தட்டி இது ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு ஆனால் வந்து உதயநிதியை நம்பி தான் நீ கட்சி இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்காக அவர் இருப்பாருங்கனால தான் அவர் பக்கம் ஒரு பெரிய இளைஞர் அணி இருக்குது. ஆனா இந்த மாதிரியான கூட்டங்கள் வந்து இப்போ சினிமாக்காரர்கள் வந்து அரசியல்வாதியா வரும்போது அவங்க மாறுபடணும், பேச்சு கத்துக்கணும், கள்ள நிறத்தை கத்துக்கணுங்கிறது மாதிரி அரசியல்வாதியா இருக்கக்கூடிய இப்ப முதலமைச்சரா இருக்கும் கூட இப்ப சேர் போடுறாங்க, அதுக்கு ஒரு பிம்பம் காட்டுறாங்க, உட்கார வைக்கிறாங்க, ஏதோ ஒரு ஃபேமஸ் தேவைப்படுதோ, ஏதோ ஒண்ணு இப்ப காட்டும் போது ஒரு பிம்பம் தெரியுது, ஓகே சேர்ல உட்கார்றாரு, இளைஞர்கள் வரணும், அடுத்த ஆட்சி நமக்கு தாங்கிறத ஒரு சினிமாட்டிக்கலா ஒண்ணு காட்டணுங்கிற இடத்துக்கு தள்ளப்படுதா? அப்படிதான் நடக்குது. அப்பதான் காட்சி அரசியல் சொல்லுவோம். 90களில் காட்சி அரசியல் சொல்லிட்டு ஜெயலலிதா கட் அவுட் வச்சது,
வந்து பிரம்மாண்டம் காமிச்சதெல்லாம் அவ்வளோ பெருசாக பத்திரிகை கிரிட்டிசைஸ் பண்ண பத்திரிகையாளர்களே இன்னைக்கு இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பிரம்மாண்ட காமிக்க விஜய் எப்படி மேலே நின்று கையாற்றுவாரோ அது போல தான் நீங்கள் மேடையில் ஏறி உட்காந்து இந்த மாதிரி வெள்ளி சேரை போட்டு உட்காடுறது. நீங்கள் ஜனங்களது மக்கள் தூரமே தள்ளி போயிட்டே இருக்கீங்க. அவர் வந்து ஒரு ஸ்டார் நடிகர், அவர் 1000 காரணம், அவருக்கு வந்து உண்மையிலே மக்களோட பழகிறதுக்கான விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவர் ஒன்று ஸ்டார், நான் வந்தானா கூட்டம் வரும் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தாரு. பல நாட்கள் பனையை விட்டு வெளில வராமல் என்ன காரணம் சொன்னால், நான் வந்தால் கூட்டம் வந்துடும், நாங்கள் வந்தால் இது உடஞ்சிடும் அது உடஞ்சிடும், அதனால் நான் வரல, அதனால தான் நான் வரலன்னாரு. திரும்ப நீங்கள் வெளில வந்தால் தான் அரசியல் பேசுறதா அர்த்தம் அப்படின்னு சொன்னாலும் பாருங்க வந்து பாருங்க நான் வந்துட்டேன் பாருங்க எவ்வளோ கூட்டம் வந்துருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இவங்களும் நாங்கள் பாருங்க எங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வருது நாங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மன்னராட்சியோட ஒரு வடிவம் தான் அதெல்லாம். இது மாதிரிலாம் போட்டு இதெல்லாம் யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. திமுகங்கிறது ஜனங்களோட ஜனங்களாக இருக்கிற ஒரு வெகுஜன ஒரு நல்ல இயக்கம். ஆக்சுவலாக கொள்கை ரீதியாக அதிமுகவோட இவங்க கொள்கை பேசுகிற இயக்கம். இவங்க போய் தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு மேடையில் போய் உட்காந்து இதை மாதிரி ஒரு மன்னராட்சி நம்ம பார்க்குறதெல்லாம் அங்கே பண்ணும்போது அது ஜனங்களுக்கு எப்படி ஏற்றுப்பாங்க? ஏங்க உங்களோட இயல்புலேருந்தே நீங்கள் மாறுறீங்க. நீங்கள் விஜய்க்கு போட்டின்னா விஜயை எதிர்த்து பேசுங்க. ஆனால் விஜய் மாரியே நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்களும் ஸ்டேஜில் ஏறி ஸ்டேஜில் விட்டு கீழே வர மாட்டீங்க, அங்கே நின்றுட்டு பேசுறீங்கன்னா அது மக்கள் எடுபடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அடுத்து நம்ம விஜய் அவர்கள் தாவேக்கால அடுத்த கூட்டம் ஒண்ணு இருக்கு, பிரச்சார கூட்டம் ஈரோட்டில் நடக்க போகுது. இது ரொம்ப கவனத்தை ஏற்படுறது. ஏன்னா அதுல அவர் என்ன பேச போறாரு, இந்த வாட்டி செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு நெறிமுறையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நெறியான எப்பயும் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் கூட்டமா இது இருக்கும். ஏன்னா தாவேக்காக ஒரு பழுத்த அரசியல்வாதி, இவருடைய அறிவுரையில இது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. எப்பவும் நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டங்கள்ல இருந்து இந்த தாவேக்காவுடைய கூட்டம் மாறுபட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாறுபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க பாண்டிச்சேரியிலே ஒரு ட்ரைலர் பார்த்துட்டாங்க, ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கூட்டத்தை கொண்டு வந்தது ஆகட்டும், அப்புறம் இரும்பு தடுப்புலாம் அடித்து பார்த்தாங்க, அதெல்லாமே அங்கே செய்வாங்கன்னு நினைக்கிறேன். முடிந்த அளவு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி விஜய் இது வரைக்குமே 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசியிருந்தார். இதில் குறைந்தபட்சம் 10 நிமிஷமாவது பேசுவார். அது சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதில் எல்லாம் தாண்டி எவ்வளோ பேர் வராங்கன்னு யாரும் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அது தெரிஞ்சிச்சு. நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ பேர் கூட்டம் வரலன்னா கூட நாங்கள் எங்கள் பாதுகாப்பாக நடத்துனதுக்காக தான் நாங்கள் வர்றவங்களை கூட நாங்கள் வரவேணான்னு சொன்னோம்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளைக்கு அவர் என்ன பேச போகிறாரு, அதோட ஹைலைட் என்னென்னா, இது வரைக்கும் அவர் சொன்ன விஷயங்களோட ஒரு தொடர்ச்சியை சொல்ல போகிறாரு. அதை தாண்டி இது வரைக்கும் இந்த குறிப்பாக செங்கோட்டையன் உள்ளே கொண்டு வந்தபோது செங்கோட்டை டக்குன்னு ஜெயலலிதா அவங்க ஃபோட்டோ பேக்கெட்டில் வச்சதுலேருந்து பின்னாடி பேனர்லாம் ஜெயலலிதா தான் வச்சுட்டாங்க. ஜெயலலிதா பற்றின விஜயோட கருத்து என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நாள் வரைக்கும் விஜயோட ரசிகர்களே வந்து ஜெயலலிதாவை ட்ரோல் பண்ண காலம்லாம் பார்த்தது. அவர் போய் கோயம்பேடில் போய் கொடநாட்டில் போயிட்டு அவர் ரொம்ப மன்னிப்பு கேட்டார்லாம் சொல்லும்போது அவங்க ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ண காலம்லாம் உண்டு. இன்றைக்கி ஜெயலலிதாவுடைய பேரை முன்னிறுத்தி ஓட்டு கேட்க வேண்டிய நிலையில் விஜய் இருக்கிறார். அப்படிங்கும்போது நாளைக்கு ஜெயலலிதாவோட பிரதான தளபதியான செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சு நாளைக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நான் ஒரு தாவேக்காவோட தொண்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் மாதிரி திமுகவில் வந்து பெரியார், அண்ணா, கலைஞர் போய் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லும்போது அவங்க 3 பேர் வழிகாட்டி, எங்ககிட்ட 5 பேர் வழிகாட்டியிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களுடைய வழிகாட்டி லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டே போவாங்க. இப்போ அதில் வந்து அவங்க சொன்ன 5 பேர் வழிகாட்டி தவிர அதுக்கப்புறம் அவங்க திரும்ப எம்ஜிஆரை பற்றி பேசினாங்க, அண்ணாவை பற்றி பேசினாங்க, விஜயகாந்தை பற்றி பேசினாங்க, இப்போ ஜெயலலிதா பற்றியும் செங்கோட்டையன் பேசியிருக்காரு. நாளைக்கு ஜெயலலிதா பற்றி விஜய் பேசுவாராங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக சொன்னது 5 பேர், அதுக்கப்புறம் 4 பேர் பேசி கிட்டத்தட்ட 9-10 பேர் வழிகாட்டி ஆகிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வழிகாட்டி அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ 10 நாள் திருச்சி சிவா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசினார். 10 நாள் ஆச்சு. அவர் என்ன சொன்னார்னா, திமுக வந்து நாங்கள் புலித்தேவன் தான் வந்து முதல் சுதந்திர போராட்ட வீரபாண்டியன்லாம் நாங்கள் தான் வந்து கொண்டாடுறோம், ஆனால் இதெல்லாம் வட இந்தியர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. ஸோ அவர் மெல்ல புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு தலைவர்லாம் எடுத்து வந்து நாங்கள் வந்து பெருமைப்படுத்துகிறாங்க. இதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க வேண்டிய தாவேக்கா என்ன பண்ணோம், அடுத்து நாங்களும் புலித்தேவன் எங்களுக்கு வழிகாட்டிம்பாங்க, கட்டபொம்மன் எங்களுக்கு வழிகாட்டிம்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் வந்து வழிகாட்டின்னு அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தாவேக்கா இருக்குது. ஸோ இப்படிலாம் போகிறதுக்கு அது போன்ற ஒரு விஷயம் நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா பற்றி கண்டிப்பாக விஜய் பேசியே ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஆனா அது வந்து அதிமுக அவங்களுடைய கட்சி தலைவரா இருந்த எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களும் தேமுதிகவின் தலைவரா இருந்தது. சோ இந்த மாதிரி கட்சி தலைவர்களா இருக்கக்கூடியவர்களை பொது தலைவரா மாத்தி தாவேக்காக்கு ஒளி சேர்க்கறதுக்காக இல்ல அவங்களுடைய அபிமானிகளுடைய ஓட்டுகளை பெறறதுக்காக இப்படி ஒரு விஷயங்கள் செய்யறது வந்து நடைமுறையில சாத்தியமாகுமா? இது ஓட்டா மாற வாய்ப்பு இருக்குமா? இதுதான் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சா இது பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவர் வந்து நான் வந்து எல்லாரையும் கடந்தவன், நாங்கள் எல்லாரையும் போற்றக்கூடியவன், எங்களுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை அப்படின்னு பொதுவாக எல்லா நடிகரும் சொல்லுவாங்க. எல்லாமே எந்த நடிகர்களுமே வந்து நான் இந்த பிராந்தியத்தை சேர்ந்த இந்த ஏரியா இந்த சமூகம் அப்படிலாம் அந்த சிக்கலவே மாட்டவே மாட்டாங்க. ஸோ எல்லாரையும் கொண்டாட இடத்துல இருப்பாங்க. இதை இவர் எப்போ பண்ணியிருக்கணும்னா, விக்ரமன்ல பேசினார்ல அப்போவே பண்ணியிருக்கணும்.
அப்போவே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ வழிகாட்டிகள் இருக்காங்க, ஒவ்வொரு சமூகம் சார்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெலாம் வந்து எல்லாரையும் ஒன்றா போட்டால் யாருக்காவது ஒரு குறை வரும், இவரை விட்டுட்டீங்களே அவரை விட்டுலாம்பாங்க. நீங்கள் யாரையுமே காமிச்சிருக்கவே வேணாம். நான் வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அரசியல் கட்சியில் பேசி வந்த அரசியலேருந்து மாறுபட்டு நான் பேச வந்திருக்கேன், புதிதாக ஒரு அரசியலை வந்து கொண்டிருக்கா வந்திருக்கேன்னு இவர் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இவர் எடுத்திருப்பேன் என்ன பண்ணால், நான் 5 வழிகாட்டிகள் உங்களை ஃபாலோ பண்ண போகிறேன், திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னாரு. அந்த டேக்கே தப்பான டேக். ஆக்சுவலாக நீங்கள் அது ஒரு செலக்டிவ் அரசியலை கொண்டு போய் போகிறீங்க. இப்போ நீங்கள் அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வந்துட்டீங்களா? இப்போ வேறு வழி இல்லைல்ல. நீங்கள் திமுக எதிர்ப்பு உறுதியாக இருந்ததுன்னா பாஜகவோட சமரசம் செய்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் திரும்பவும் நீங்கள் திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புனா நீங்கள் உங்கள் இதில் வந்து உங்கள் ஸ்டாண்டில் சரியாக இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால நீங்கள் திரும்ப புதுசாக கொள்கை யாரானா சேர்த்துக்கிறது. நாளைக்கு விஜயகாந்தி சேர்த்துக்கிட்டாரு, ஜெயலலிதா ஆதரவாளர் ஜெயலலிதா இப்படி எல்லாரையும் சேர்த்துட்டா நாளைக்கு கலைஞர் திமுகலேருந்து வந்து அவங்களையும் சேர்த்துப்பாங்க. அப்படி சேர்த்தா உங்களுடைய எண்ணம் என்ன? நீங்கள் எதுக்காக அரசியல் வந்திருக்கீங்க? உங்களுடைய நோக்கம் தான் என்ன? அப்போ உங்களுடைய நோக்கம் ரொம்ப வெளிப்படையாக இருக்குது. நான் எப்படியாவது முதல்வர் பதவி அடையிறது அப்படின்னு தான். மக்கள் விரும்பும் வேட்பாளர் அப்படின்னா யார் சொன்னால்? எந்த மக்கள் சொன்னால்? மக்கள் விரும்பும் வேட்பாளர் நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால், நான் எப்படியாவது முதல்வர் பதவியை அடையுது அப்படிங்கிறதான் ஒரே சின்ன நோக்கம். இதே வந்து மக்கள் ரசிக்க மாட்டார்கள். நீங்கள் எல்லாருக்கும் மாலையை போட்டுட்டு அதனால அவங்கலேருந்து வர்ற ஆதரவை எடுத்து நான் எப்படியாவது முதல்வர் ஆகும்னு நினைக்கிறது ஒரு தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக இதுக்கு மேலே இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு என்ன அவர் பேச போகிறாருங்கிற பார்க்கும்போது ஜெயலலிதா பற்றி என்ன பேசுவார் விஜய் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா பற்றி பேசாமல் செங்கோட்டையன் இருக்கிற ஊரில் நம்ம வர முடியாதுன்னா அவர் வந்து ஜெயலலிதா படத்தை தான் பிரதானமாக வச்சுருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அதை தவிர்க்க முடியாது. ஸோ நான் கவனிக்க போகிற விஷயம் நாளைக்கு வந்து ஜெயலலிதா பற்றி விஜய் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதா இருக்கும். சரி, சமீபத்தில் நடக்கக்கூடிய நிறைய சமூக வேறுபாடான விஷயங்களாகட்டும், இல்லை திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவங்கள், இப்போ திருப்பரங்குன்றம் நடந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு அறிக்கையோ இல்லை அவருடைய ஒரு வீடியோவோ இல்லை எங்கேயுமே அவருடைய கருத்துக்கள் தெரியவே மாட்டேங்குது. வெறும் மேடை பேச்சுகள், அதுவும் எப்போ அவங்க கூட்டம் கூட்டுறாங்களோ அப்போதான், அந்த ஒரு 2 நாட்களுக்கான பேச்சா மட்டும்தான் இருக்கு. அந்தந்த விஷயம் ஒன்று தப்பா நடக்குது, இல்லை அதில் அவருடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத வெளிப்படுத்தாம இருக்கிறது ஒரு அரசியல் களத்துக்கு தகுமா? அது அடுத்து எப்படி அவருடைய தேர்தல் நோக்கி போன பயணம் எப்படி மாறுபடும்? அவர் கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆகி நிற்கிறார். அதாவது நம்ம வந்து அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம், இல்லை செலக்டிவான ஒரு சில பத்திரிகையாளர் கூப்பிட்டு வந்து பேசியிருந்தா கூட ஓகே, இவருக்கு நடக்கிற விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது. இன்றைக்கி இவர் தமிழ்நாட்டில் நடக்குது என்ன இவருக்கு தெரியுமா தெரியாதா, இவருக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்கிற மாதிரியான சந்தேகம் தானே இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து சரி பண்ணுறது மாதிரியான எந்த விதமான நடவடிக்கையும் அவர் பண்ணவே இல்லை. திரும்ப அவர் வந்து சொல்கிறது ஒரு டெம்ப்ளேட்டான அறிக்கை வடிவங்கள் தான் இருக்க வழிய அவர் எந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்கள் இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் அவர் ஒன்றும் ஆக்டிவாக எதுவும் பேச போகல. ஒரு மெசேஜ் போடுறதுல என்ன பிரியப்படுது. ரெண்டாவது நீங்கள் ரஜினி கமல் அவர்கள்லாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன விஷயங்கள்லாம் பெரிய வைரலாக இருந்துச்சு. ஒரு திருச்சியில் ஒரு டிராஃபிக்கில் வந்து ஒரு அம்மா, கர்ப்பிணி அம்மா கீழே விழுந்து டிராஃபிக் போலீஸ்கார் தடுத்து நிறுத்ததுனால அவர் கீழே விழுந்து அந்த அம்மா இறந்து போனதை இதுக்கு வந்து ரஜினியும் கமலும் வந்து குரல் கொடுக்கணும்லாம் பேசினாங்க. ஸோ இது மாதிரி தமிழ்நாட்டில் அவ்வளோ இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, அதுக்கெலாம் சொல்லணுன்னாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி விஜய்னு வரும்போது இன்றைக்கி அதுக்கு அப்படி சொன்னவங்களே இன்றைக்கி விஜயை பற்றி யாரும் விஜய்க்கு ஒரு அழுத்தமே யாரும் தர்றதே கிடையாது. இது நீங்கள் அரசியல்வாதி ஆகிட்டீங்க, நீ கட்சியே ஆரம்பிச்சிட்டீங்க, மற்றவங்களாம் கட்சி ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியே அவ்வளோ அழுத்தத்தை சம்பாதிச்சேன், அவ்வளோ அழுத்தத்தை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. பட் இவர் வந்து இன்றைக்கி கட்சியே ஆரம்பிச்சுட்டு ஆனால் எந்த விதமான ஆக்டிவ் பாலிட்டிக்ஸும் பண்ணல. இவர் திடீர்னு பாண்டிச்சேரியில் போய் ஏதோ பேசுகிறாரு, அதில் அங்கே போய் டோட்டலாக திமுக எதிர்ப்பு. பாண்டிச்சேரியில் திமுகவோட நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் கொஞ்சம் இரலவெண்ட்டாக அவர் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்களை பேசுகிறாரு. இதனால மக்களுக்கு போய் சேருதா, இந்த இடத்துல இது ரெலவெண்ட்டாக இருக்கான்னு அவர் யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி பேசும்போது இது எந்த அளவில் எடுபடுங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. இவர் நிஜமாவே வந்து அரசியலை சீரியஸாக எடுத்துக்கிறாரா? எனக்கு அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுவாருங்கிற நம்பிக்கை இல்லை. அவர் நிச்சயமாக இப்போ தேர்தல் போட்டியிடாமல் இருக்கிறது தான் ஒரு 80% 90% சான்ஸ் இருக்குது. அவர் கட்சிக்காரங்களை தான் போட்டியிடுப்பார், இவர் பின்னாடி தான் இருப்பார்னு நான் நினைக்கிறாங்க. ஸோ இது அவருக்கு நேரடியாக இப்போ நீங்கள் வந்து கரூர்லேயே எடுத்துக்கோங்க, அவ்வளோ சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப ஏன் உங்களால் போக முடியல? இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஏன் இவங்க எல்லாம் வந்து இவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எந்த ஈவெண்ட்டுமே இந்த அளவுக்கு ஒரு ஏரியாவில் 41 பேர் செத்து, ஒரு அரசியல் கூட்டத்தில் செத்து போகிறவங்க யாருமே கிடையாது. ஸோ இது நேரடியாக மறைமுகமும் இது ஒரு காரணம், ஒன்லி ஒன் அவர் தான் காரணம். அவர் அன்னைக்கு சிம்பிளான லாஜிங்க, மக்கள் இப்படி நம்ம வந்து என்ன வேணாலும் பேசலாம், அங்கே வந்து பாதுகாப்பு இது சரியில்லை, சரி பண்ணியிருக்கலாம், கவர்மெண்ட் இப்படி சரிக்கலாம் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல அவர் வராமல் இருந்திருந்தா 41 பேர் இன்றைக்கி இருந்திருப்பாங்க. அவர் டயத்துக்கு வந்ததாலும் 41 பேர் வந்திருப்பாங்க. இல்லை இன்றைக்கி அவர் வராமல் இருந்தால் கூட 41 பேர் வந்துருப்பாங்க. சரி, வந்து மைக்கை பிடிச்சி தம்பி இவ்வளோ கூட்டமாக இருக்குப்பா, எல்லாம் கலைஞ்சி போவாங்க, நான் பேசலை, இன்னொரு நாள் பேசுன்னு சொல்லிட்டு போனால் கூட அந்த 41 பேரை காப்பாற்றிருக்கலாம்.
ஸோ இதெல்லாமே இவ்வளோ இதுதான் சாமானியம் இப்படி தானே பேசுவான். நீங்கள் வராமல் இருந்ததுன்னா இவ்வளோ பேர் காப்பாற்றிடலாமாங்கல்ல. ஸோ இப்படி வரையும் நடக்கும்போது இதை பற்றி யாருமே பேசாமல் அவரை வந்து ரொம்ப எல்லா கட்சிகளையுமே அவர் ரொம்ப சாஃப்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. அவருக்கு எந்த விதமான கடுமையான பாஜக வெளிப்படையாக சொன்னில்ல, அவருக்கு அழுத்தம் கொடுக்காதீங்கலாம் சொன்னிச்சுல. ஸோ அதனால் இப்படி பண்ணாலும் ரொம்ப ஒரு குஷனாக அவர் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்கார். அவர் கிரவுண்டில் போய் மக்கள் பெற அந்த பிரச்சனைகளே அவருக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய அரசியல் நீண்ட காலத்துக்கு எடுபடாது. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தேர்தல் வந்து ரொம்ப காலம்லாம் இல்ல, இன்னும் ஒரு 3-4 மாதங்கள்ல வரப்போகுது. 100 நாள் தான். 100 நாள்ல அப்படி இருக்கும்போது அவங்க இதை வச்சுட்டு அடுத்து எந்த திட்டங்களும் போடாம அவங்களுடைய கொள்கை என்னங்கிறத தாண்டி என்ன செய்ய போறோம், இப்ப மக்கள் கிட்ட வந்து அவங்க ஒரு திமுக எதிர்ப்பு நிலை எடுத்திருந்தாலும் தாவேக்கா என்ன செய்ய போகுது, எதுக்காக மக்கள் நலன் பண்றதுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்காமயே இருக்காங்க. அது வந்து எடுபடுமா, இல்ல அப்படியே போற நோக்கம் எப்படி போய் முடியும்? இல்ல இது தாவேக்கா மட்டும் இல்ல, இப்ப இந்த திருவண்ணாமலை இளைஞரணி மாநாடு வந்து தோல்வியில் முடிந்தது காரணமா என்னன்னா, இவங்க திரும்ப திரும்ப கொள்கை ரீதியான விஷயங்களே சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். சொன்னா சரி மக்கள் நினைப்பாங்க, ரைட்டுங்க நீங்கள் 4 வருஷமா நீங்கள் பேசிட்டீங்க, அடுத்த 100 நாள் தான் இருக்குது, 100 நாளில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இல்லை ஆட்சிக்கு திரும்ப வந்தால் நான் என்ன பண்ணுவேங்கிறத ஒரு சிம்பிளாக சுருக்கமாக சொல்லுங்கன்னா மக்கள் எதிர்பார்ப்பாங்க. திரும்ப திரும்ப நான் ஆரியஸ் ஒரு திராவிட கூட்டம் அப்படிலாம் இவங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது மக்கள் மத்தியில் இவ்வளோ நாளாக தானே பேசிகிட்டு இருந்தீங்க, இனிமேல் என்ன அதே பேசிகிட்டு இருக்கீங்க, திரும்ப ஏதாவது புதுசாக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கட்சிக்குமே இந்த நெருக்கடி இருக்குது. இது வந்து தேர்தல் காலம் 100 நாள் தான் இருக்குது. இந்த 100 நாளில் நீங்கள் திரும்ப நான் இந்த கொள்கை எல்லாம் சொல்ல முடியாது. இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இனிமேல் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஆளுங்கட்சி, அது திமுக ஆகட்டும் மத்தியில் இருக்கிற பாஜக தான், அதுதான் அவங்க சொல்லணும். எதிர்கட்சியாக இருக்கிற மற்ற கட்சிகள் வந்து நாங்கள் வந்தால் என்ன செய்வோம்னு சொல்லணும். இப்போ தாவேக்கா முன்னாடி ஒரு கேள்வி வந்து மற்றவங்க செய்யாத நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் கிளாரிட்டி பண்ணுவோம். அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்காம அவர் பொதுவாகவே இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா மக்கள் மத்தியில் ஒரு கான்ஃபிடென்ட்டே வராது. நீங்கள் வந்து உங்களுடைய போட்டியாளர் வந்து யார், மற்ற எவ்வளோ எதிர்கட்சிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க செய்யாததை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப தெளிவாக சுருக்கமாக ஒன்றும். இவர் செய்கிறது எல்லாமே கொள்கை வழிகாட்டியில் அப்டேட் பண்ணி இவருக்கு மாலை போடுறது அவருக்கு மாலை போடுறதுன்னா அப்போ மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் முடிச்சிடுவாங்களே. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் மற்ற பெரிய கட்சிகள் பண்ணாதே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேள்வி கேட்பாங்களா. அதுக்கு ஒரு தெளிவான ஒரு பதிலை சொல்லணும். அதையும் நான் நாளைக்கு எதிர்பார்க்குறேன். அதை அவர் சொல்லுவாரான்னு சந்தேகம் இருக்குது. ஏன்னா சரி நாளைக்கு சொல்லனாலும் பரவாயில்ல, 100 நாள் இருக்குது, கடைசி நேரத்துலையாவது சொல்லுங்கள். இதுதான் வந்து முக்கியம். மக்கள் வந்து ஒவ்வொரு அரசியல் தலைவரும் கடைசியாக என்ன பேசுகிறாங்க தான் பார்ப்பாங்க. என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க, உங்கள் வார்த்தையில் நீங்கள் வந்து தேர்தல் அந்த அறிக்கையை கொடுத்தா கூட அதை கூட நம்ப மாட்டாங்க மக்கள். தலைவர்கள் வார்த்தை என்ன சொல்கிறாங்க, இதை செய்வோம் அப்படின்னு சொல்கிற அதை நம்பி தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கணும். மக்கள்கிட்ட போய் பார்த்துட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத ஒரு சிம்பிளாக சுருக்கமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அதற்கு இது வரைக்கும் ஒன்று விஜய் தயாராகலை. பல கட்சிகளும் தயாராகல, திமுகவும் தயாராகல. திரும்ப இந்த கொள்கையை சொல்லியே பாஜக எதிர்ப்பை வச்சே நம்ம வந்து பிரச்சாரத்தை தாண்டி போயிடலான்னு நினைக்கிறாங்க. அது தவறு. மக்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. மக்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். மக்கள் வந்து யோசிச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த பழைய கதைகள் சரியாக வராது. இந்த 100 நாள்கள்ங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டம். இதில் வந்து புதிதான ஒரு நம்பிக்கை, புதிதான ஒரு கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அதை பேஸ் பண்ணி தான் மக்களே முடிவெடுப்பாங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, பார்க்கலாம் என்ன நடக்குது, களம் எப்படி போகுது, என்ன பேசுறாரு அப்படின்னு. தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.